கிளம்பிக்கொண்டா இவனை கிளம்பிட்டு அப்படியா ராஜா வந்து அடி கொடுத்து அப்புறம் தான் வந்துருக்கு எனக்கு வந்து 20 கொடுங்கன்னு போட்டேன் அங்கே வரணுங்கிறாரு வந்து வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் இன்றைய நேரம் பதிவு செய்கிறோம். இந்த நிகழ்ச்சி யாருக்காக என்கின்ற மனதிலே ஒரு சிலருக்கு வினாக்கள் இருக்கும். அது என்னன்னு கேட்டால், நம்ம பெருமாள் மகாவிஷ்ணு இருக்கிற இடம் வந்து வைகுண்டம் எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? சரி. அதே மாதிரி நம்ம சிவன் இருக்கிறது என்னங்க? அப்போ இந்த 2 எழுத்தையே ஒட்டுக்கா வச்சா வை கை. அந்த வையை யாரு தான்?
இப்போ நாம் ஊற்றுறது மதுரையில் அப்படி அடிச்சிட்டு வருது. அந்த மாதிரி வரும்போது தான் வந்து வள்ளியம்மங்கிற ஒரு அம்மா, வந்தியம்மா ஒரு ரொம்ப வயசானவங்க, அவங்க வந்து இந்த மாதிரி சிவன் கோயில் அங்கே இருக்குது, அதில் வந்து பூஜை பண்ணி பிட்டு வச்சு அப்புறம் பிட்டு வியாபாரம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க பார்த்துட்டு ஒரு நாள் இப்படி, அதாவது எப்படி இப்போ வந்து நம்ம வயநாட்டில் மழை வந்தது அல்லவா, அந்த மாதிரி மழை வந்து அடிக்குது. அப்போ அரண்மனையில் ராஜா என்ன சொன்னார், வீட்டுக்கு ஒருத்தர் வந்து இந்த மண்ணை எடுத்து போட்டிங்கன்னா அது டேம் மாதிரி நிறைஞ்சிடும், அப்போ யாருக்கு பிரச்சனை இருக்காது. அப்போ சரி அப்படிங்கும்போது இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, சிவனே எனக்கு யாருமே இல்லை, என் பையன் யாராக இருந்தால் பரவாயில்ல, நான் என்ன பண்ணுறதுங்கும் போது சிவனே வந்து அந்த வேலையால் வந்து அம்மா நான் போய் அங்கே செய்கிறேன் அப்படின்னு ஒன்று. அப்படியா, சரி அப்படின்னா உனக்கு நான் பிட்டு தரேன். பிட்டு எந்த பிட்டு தெரியுமா தருவேன், இப்போ இங்கே உருண்டையாக இருக்கிற இந்த பிட்டு இல்லையா, உதிரி பிட்டான் சிவனுக்கு. அந்த அம்மா சொல்கிறேன் உதிரி பிட்டு தான் தருவோம் அப்படி. சரி அப்படின்றார். அப்போ அந்த பிட்டை வாங்கி சாப்பிட்டு போட்டு இவர் போய் அப்போ அவங்க சொல்கிறாங்க யாருன்னு, இந்த மாதிரி அந்த அம்மாவுக்காக வந்திருக்கேன். சரி இந்தா இப்போ எடுத்தார சிவன் இந்த மாதிரி சட்டியும் இதை எடுத்து வச்ச உடனே அவர் மரத்துக்கிட்ட போய் தூங்கிட்டு இருக்கார். தூங்கிட்டு இருக்க பார்த்துட்டு அப்படியே சுற்றி வந்த மன்னன் பார்த்து, என்னது யார் இங்கே தூங்குறா, இந்த மாதிரி அந்த அம்மாவுக்காக வந்தது இப்படி தூங்கிட்டு இருக்கா அப்படின்னா, மன்னன் என்ன பண்ணால் ஒரு குச்சியை எடுத்து முதுகு மேலே அடிச்சாப்பு. அது மதுரை மக்கள் அத்தனை பேருடைய பின்னாலே உழுது, ராஜா மேலே உழுது. ஐயோ நான் அப்போ தான் யாருன்னு கேட்டால் சிவன். இந்த மாதிரி சிவன் வந்து அந்த அம்மாவுக்கு கனகரம் பண்ணி பண்ணார். அந்த அம்மா வந்து இப்போவும் வந்து புளிய அந்த அம்மா வந்து மானியகுலத்தை சார்ந்தவங்க. அந்த அம்மா வந்து பிட்டு தோப்புன்னு சொல்லி அந்த இடத்துல இருக்கிற ஒரு சிலை இருக்கு. அதனால அவங்க வந்து செய்கிறாங்க அந்த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனு மதுரையில் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் மதுரை கோயில் சாத்திருக்கும். ஒரு நாள் மட்டும் இந்த பிட்டு தோப்புக்கு இவங்க வந்தவங்க நாளைக்கு மத்தியானம் 1:35 வரைக்கும் தான் நடக்கும். இந்த மாதிரி நைட் நடக்காது, முடிஞ்சிடும். அதுக்காக நம்ம இப்போ நைட் நடக்கும். அப்போ அந்த மாதிரி நாளைக்கு 1:30 முடிய போகும். இந்த ஃபங்க்ஷனில் அந்த அம்மா வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு தெளிவாக வந்து பக்தியாக இருந்து பண்ணது. அப்போ வந்து சாத்திர கோயிலில் வந்து இங்கே வந்து இருக்கும்போது சிவனும் மீனாட்சி அம்மாவில் இருக்கிறத பார்த்துட்டு திருப்பரங்குன்றத்தில் இருக்க முருகர் என்ன பண்ணுறாரு, எங்கள் அப்பாவே கோயில் இல்லை, எங்கள் அம்மா இல்லை, எனக்கு இங்கே என்ன வேலைன்னு அவர் இங்கே வந்தார் மரமனையில். இவர் வர்றதுனால 4 அடியிலாங்க அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருநாவுக்கரசர் அவங்களும் அடியிலாங்க. இப்படிப்பட்ட சிறப்பான நிகழ்ச்சி நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்கிறோம். இறைவன் அருள் பெறணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம்.